ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கே அப்படின்னா 4 o'clockலாம் நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. ஒரு ப்ரைடலுக்காக நம்ம போக போகிறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டிட்டு நம்ம தெருவிலே ஒரு மேரேஜ் நடக்குது. ஸோ அதனால் அவங்க வீட்டில் லைட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஷினியோட வெட்டிங் டே ஸ்பெஷல். அதோட எனக்கு மேக்கப் விளாகையும் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ் இல்லை வந்து வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி ஏதாவது விஷஸ் சொல்லணும் நம்ம சேனலில் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து வித் நேம் டேட்டோட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த ஒரு நோட்டை வந்து எப்பயுமே நான் எண்டில் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு அது ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. நான் வந்து ப்ரைடலுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால ஸ்கூட்டிலே போயிட்டேன். ஸோ நம்ம வீட்லேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம், அந்த மாதிரியான பக்கம் தான். வீடியோ ஸ்டார்டிங்கில் 4 o'clock வேக்கப் பண்ணேன்னு சொன்னா இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் டேக்கு உள்ளது. ஸோ நான் எடுத்தோடனே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அது ஃபஸ்ட்டு ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ரோஷினியோட வெட்டிங் ஆனிவர்சரி. அன்றைக்கி எனக்கு ஒரு மேக்கப் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் தான் அது. என்ட்ரன்ஸ்லேயே நல்லா பலூன் அது மாதிரி டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. போனோடனே நம்ம பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைடுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிடுவோம் நம்ம. ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து ஃப்ளவர்லாம் வந்து சாரீக்கு மேட்ச் ஆகும், ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகும், நான் வந்து இது மாதிரி கலர் பண்ணி வச்சுருவேன். இது வந்து அங்கே ஆன் ஸ்பாட்டில் போய் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நம்ம இங்கேருந்து பண்ணி ஆரம்பத்தில் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா இது ஒரு 20 minutesல வந்து ட்ரை ஆகிடுது. அடுத்து அப்படியே நான் வந்து அவங்க ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல எனக்கு தேவையான எல்லாமே ஹேர் எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், அந்த ஹேர்க்குள்ளது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். மேக்ஸிமம் வந்து நான் ஹேர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். ஹேர் ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் மேக்கப் சைடே வருவேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த சைடில் உள்ள ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஏசி அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப ரேர் தான் நமக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப மேக்கப் ஃபஸ்ட்லேயே போட்டு அவங்களுக்கு ஸ்வெட் ஆக விடாமல் ஃபஸ்ட்டு நான் ஹேரை ப்ரிப் பண்ணி அவங்களோட ஒர்க்கை ஹேர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம மேக்கப் ஃபினிஷே பண்ணியாச்சு, இன்னுமே மண்டபத்தில் வந்து ஐயர் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நம்ம எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம தான் என்ட்ரு ஆகும். பொண்ணை வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து ஃபோட்டோகிராஃபி வந்து ஷூட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோகிராஃபி அண்ணெல்லாம் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளுமே அவங்க கொடுக்குற போஸை வந்து நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போனேன். பட் வந்து எனக்கு ஒரு 2-3 கிளிப்க்கு அப்புறம் அவங்க நிறைய எடுத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நான் வந்து வந்தாச்சு. என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹரிபரியாக நமக்கே ஒரு டென்ஷன் ஆகிடும். ஸோ நம்ம போட்ட மெஹந்தி தான் அது. ஸ்டைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஒரு மீடியம் டோன் தான். ஸோ அவங்களுக்கே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி, ஏன்னா அவங்களோட ஒரு பிக் டே இல்லையா. ஸோ அதில் எதுவும் சொதப்பலாயிடக்கூடாது, நம்ம பார்த்து தான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். நம்ம இந்த சாரீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ப்ளீட் பண்ணியிருந்தோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் சாரீ ஃபோல்டு பண்ணுறது. ஸோ அந்த சாரீ தான். ஸோ அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு வந்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock மேலே ஆகிடுச்சு. ஆனிவர்சரி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு தான் நான் வந்து கேட்டேன். ஸோ அப்போ தான் குக்கர் ஓப்பன் பண்ணி காமிச்சா ஓகே பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணினாலே பிடிக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அதில் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நான் இன்றைக்கி வெளில போயிட்டு இருந்தேன்னா ஸோ என்னுடைய பங்கு இதில் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே தான் சமைச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து அது முடிச்சாச்சு. ஸோ அவனோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டைம் கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து ஷர்வி வந்துட்டோம். லீவுனால ஷர்வியே ஒரு வந்து பாட்டு எழுதியிருக்கா பாருங்க. சண்டே விடுமுறை, tomorrow நாட்கள் விடுமுறை. அதாவது அவளுக்கு வந்து 3 நாள் கண்டினியூவாக ஸ்கூல் லீவுன்னு ரொம்ப ஜாலி குஷியாகிட்டா. நல்லா லீவு விளையாடலாம், தூங்குறதுலாம் கூட அவளுக்கு பிரச்சனை கிடையாது, நல்லா விளையாடிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அவளே வந்து பாட்டு பாடணுன்னு எனக்கு சிரிப்புனா தாங்கலை. அதுக்கு முன்னாலேருந்து பாடிட்டு இருந்தா. ஸோ அதை தான் நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் வந்து அம்மாவுமே இன்றைக்கி கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஹெவி முகூர்த்தம் டே இல்லையா. ஸோ அதனால் ஈவினிங் வந்து பால் பாயசம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னாலே அதுக்கு ஈவினிங் வரவேற்புக்கு நான் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் தான் நம்மளும் இந்த ஊர் நம்ம வந்து சொந்தக்காரங்க எல்லாம் ஒத்துப்பாங்க. இல்லைன்னா நம்மளும் அந்த டைமில் பிஸியாக இருக்கோமா, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு அப்புறம் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஷர்வியும் டியூஷன்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரோஷினியோட ட்ரீட் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா, ப்ளஸ் வந்து சிக்கன் ரைஸ், ரெண்டும் தான் வந்து எங்களுக்கு ட்ரீட்டு. பட் இன்றைக்கி சிக்கன்
நம்ம சாப்பிட்றதுனால இன்றைக்கி வேணாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அவங்களுடைய ரிசப்ஷன் லுக் வந்து நான் பண்ணணும். ஸோ இதுக்காக ஆலங்குடி போகிறேன். நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் அந்த ஆலங்குடியில் வந்து இந்த பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னு. ஸோ அது இன்றைக்கி வந்து பகலில் வந்து வீடியோவில் வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். என்னோடய ஹேரை பார்த்திங்களா, நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணாலுமே மேக்கப்புக்கு போகும்போது இது மாதிரி ஃப்ரீ ஹேர் விடவே மாட்டேன். ஸோ என்டர் ஆனவுடனே முருகன், ஸோ நம்ம அப்படியே பக்தி மயமாக முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. ஸோ வழக்கம் போல் நம்மளை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரைடுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நான் வந்துடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஹேரை பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம ஃபேஸில் நடக்கும், இது மாதிரி பறந்து நம்ம பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி ஆயிடுவோமேன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலே பண்ண மாட்டேன். என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் சரி, நான் ட்ரையர் மேக்ஸிமம் போட மாட்டேன். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி தலை பின்னிடுறது. ஸோ ப்ரைடு வர்ற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஃப்ளவரில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் பிஸ்தா க்ரீன் மாதிரி கலர் நான் கோல்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப எம்டியாக தெரிய வேணாமே அப்படின்னு. அவங்களுக்கு சில்வர் பார்டர் மாதிரி இருந்துச்சு போல். அவங்க என்கிட்ட வந்து இந்த சாரீ சொல்லியிருந்தாங்க பிஸ்தா க்ரீன் மாதிரி அப்படின்னு. ஸோ அதனால் ஆல்ரெடி இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் ஷேடில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காட்டுறதுக்காக நான் வந்து க்ரீன் ஸ்ப்ரே வந்து பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தது மெஸ்ஸி ஹேர் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சா? ஓகே, உனக்கு பண்ணிவிடுவோமா? எனக்காக அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளில. நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஸோ நம்ம அப்படியே கிளம்பிட்டு நல்ல வெயில், ஏன்னா நான் இங்கேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சு. நல்ல வெயிலாக இருந்தது. இங்கேருந்து நம்ம 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 hour இந்த வெயிலில் தான் நம்ம போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா இந்த கோவில் வந்து நான் வந்திருக்கேன். ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். பட் நான் இதில் ஏன் விளாக் போடலை அப்படின்னா, அங்கேயே போட்டிருப்பாங்க இங்கே வந்து மொபைல் வந்து நாட் அலவுடு, அங்கே வந்து கேமரா எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அலவுடு கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. பட் வந்து உள்ளே போனீங்கனாலே ரொம்ப அப்படியே பக்திமயமாக இருக்கிறத தாண்டி ரிலாக்ஸாக போய் நீங்கள் அங்கே உட்காந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை தன்னால் சால்வ் ஆகும். கடவுளும் பார்த்துப்பாரு, நம்ம மைண்டுமே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ முடிச்சுட்டு எனக்கான நெக்ஸ்ட் ப்ரைடு வந்து இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஃப்ளவர்லாம் நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இவங்க தான் அந்த 4 o'clock நம்ம எந்திரிச்சதுக்கான காரணம். மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஒர்க் வந்து அந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மணி ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து இது ஒரு கிறிஸ்டியன் லுக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்பவும் போல் நான் ஜுவல்லு, அவங்களுக்கான ஹேர் எக்ஸ்டென்ஷன் அந்த டூல்லாம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அகைன் அதே நான் மாதிரி எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவையாறு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அன்னியன் மூவியில் கூட வரும், அந்த காமெடி கூட வரும் அந்த ட்ரெயினில் போகும்போது. ஸோ அங்கே தான் இந்த ஆறு வந்து அந்த ஆரோட கனெக்டிங் தான். நம்ம போகிற வரைக்குமே அது நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் வந்து இதை எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நிறைய இடத்துக்கு வந்து பிரியுது. அந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது தான் ஒரு வாய்க்கால் வந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை கூட இந்த கிளிப்பில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் மார்னிங் அங்கே முடிச்சுட்டு நான் வரும்போது நல்லா வெயில் ஆகிடுச்சு. எனக்கு வந்து சாப்பாடு வேணாம், அதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக அப்பாவுக்கு டீ சொல்லியாச்சு, எனக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ். நிறைய ரீல்ஸில் மீம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் எனக்கே தோணுது வெயிலில் எப்படி தான் இந்த டீயை குடிக்கிறீங்களோ அப்படின்னு. பட் எனக்கு நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் ஓகே. ஐஸ் வந்து நிறைய போட்டிங்கன்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐஸ் வந்து நான் ஆப்பிள் ஜூஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஷர்விக்கு வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவள் கேக் கேட்டிருந்தா. ஸோ அதனால் வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் அண்ட் பிஸ்தா இந்த 2 ஃப்ளேவரில் வந்து ஒன்று வாங்கியாச்சு. நான் சொன்ன இடம் இதுதான். நல்லா அப்படியே ஒரு மாதிரி கூலிங்காக ஒரு 5 மினிட்ஸ் இங்கே ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். ஏன்னா 2 hours நமக்கு ட்ராவல் டைம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5:30க்கு வீட்லேருந்து மார்னிங் கிளம்புனேன். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 7:35 கிட்ட ஆகிடுச்சு. அதே போல் அங்கே நான் வந்து ஒரு 10 கிட்ட கிளம்புனா இங்கே நான் வீட்டுக்கு வரத்துக்கு 12 ஆகிடுச்சு. ஸோ 2 hours கரெக்டாக ட்ராவல் டைம். இது வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு போனோம். வலங்கைமான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து ரோஸ் மில்க் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஒரு பார்சல் வாங்கினா 60, 2 வாங்கினோம்னா 120. எனக்கு 100க்கு போகுதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரொம்பவே ரியல் டேஸ்ட்டில் இருக்கும். அவங்களே இமீடியட்டாக நமக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த ரோஸ் எசன்ஸை விட அவங்களே அது மேக் பண்ணுறது, வெளில எசன்ஸாக வாங்க மாட்டாங்க. அவங்களே வந்து அந்த ரோஜாப்பூ இதெல்லாம் வச்சு செய்வாங்க. ஸோ அதனால டேஸ்ட் வந்து ரொம்பவே ஒரிஜினலாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட இன்னைக்கான vlog முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.